ஹாய்! மாப்பிள சம்பா அரிசி வச்சு இட்லி, தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு 3 கப்பு மாப்பிள சம்பா அரிசி எடுத்துக்கோங்க. இது வந்து வீசம்படி உலக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த உலக்குல தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுல 1/2 கப்பு பச்சரிசி, 1 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு உளுந்து. இது எல்லாமே போட்டு ஒரு 3, 4 தடவ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அதுல நெறைய டஸ்ட் வரும். அதனால நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க. ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துட்டு, ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நான் கிரைண்டர்ல போட்டு நல்லா மாவ ஸ்மூத்தா அரைச்சு வச்சிருக்கேன். அதில உங்களுக்கு தேவையான அளவு உப்பு கலந்து ஒரு 7 டூ 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிக்க வச்சுருங்க. இது புளிச்சு பாருங்க எவ்வளோ சூப்பரா வந்துருச்சுன்னு. இப்போ இட்லி தட்டில லைட்டா எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊத்தி வேக வச்சாச்சு. எப்பயும் போல டைமிங் வச்சுக்கோங்க. இட்லி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. எடுத்து ஹாட் பாட்ல வச்சாச்சு. இந்த மாதிரி ரைஸ்லலாம் நம்ம இட்லி, தோசை இதெல்லாம் குடுக்கும்போது, நம்ம யூசுவலா பண்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கும். ஹெல்த்தியும் கூட. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. கார சட்னியோட வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருந்துச்சு. நான் அன்னைக்கு நைட் வந்து தோசை பண்ணியிருந்தேன். தோசை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. ஓகே.